என்னோட தமிழ் மொழியில் கொஞ்சம் மலையாளம் கலந்துருக்கும். ஏன்னா நான் பேசிக்கலி மலையாளி. ஆனால் அது பெரிய தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மலையாள மொழியோட தாய்மொழி தமிழ் மொழி. அந்த வரலாறு யாருக்கும் தெரியாது. அதை விட இப்போ உட்கார்றவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியாது. இப்போ கேரளா தமிழ்நாடுங்கிறது எல்லாமே இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் தானே ஆயுது. அதுக்கு முன்னாடி மட்ராஸ் ஸ்டேட்டோட பார்ட்டா இருந்துச்சு. நான் எல்லாமே தங்குற இடம் மலபார் அப்படிங்கிற ரீஜியன் மட்ராஸ் ஸ்டேட்டோட பார்ட்டா இருந்துச்சு. 1950s அப்புறம் தான் அது கேரளமா மாத்திட்டாங்க. தமிழ்நாடா லாங்குவேஜ் வைஸா மாத்திட்டாங்க. அது சொல்றேன் என்னன்னா, எல்லாத்துக்குமே கல்ச்சரல் வைஸ் எல்லாமே ஒண்ணுதான். சவுத் இந்தியன் நமக்கு தெரியும், அந்த திராவிட ராஷ்டிரியம் அப்படிங்கிறது அது சவுத் இந்தியாவிலே ஒரே ராஷ்டிரியம் தான், ஒரே அரசியல் தான். அதை நான் சொல்ல அது பொலிட்டிக்கலி மட்டும் இல்லை, அது சோஷியலி நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ என் பேச்சில் ஏதாச்சும் மலையாளம் கலந்து வரும்போது மன்னிச்சுக்கோங்க. இந்த படத்தை பற்றி நான் என் கஷ்டத்தை பற்றி பெட்ட பாடை பற்றி சொல்றதுக்கு நான் விரும்பலை. எல்லா ட்ரெய்லர் லான்ச்சுக்கும் எல்லா ஆடியோ லான்ச்சுக்கும் அது நீங்கள் காதில் வாங்கிட்டே இருக்கும். அது புது கதையே கிடையாது. நான் அதை பற்றி எதுவுமே சொல்ல விரும்பலை. ஒரு முக்கியமான விஷயம், நான் 2013 தீ குளிக்கும் பச்சை மரம்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. எதையும் தெரியாம, இப்ப தெரியும் நான் சொல்லலை, எதையும் தெரியாம நாங்க ஒரு டீமாக எதுவுமே பேச கூட தெரியாம நாங்க இங்க சினிமாங்கிற ஒரு ஒரு பாசத்தை வச்சு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் மட்டும் வச்சு, அந்த தன்னம்பிக்கை மட்டும் வச்சு வந்துட்டாங்க. நாங்க கொஞ்சம் பேர் 2013 தீ குளிக்கும் பச்சை மரம் நிறைய கொஞ்சம் பேருக்கு இப்பவும் தெரியும் நினைக்கிறேன். அந்த படத்தை பத்தி நிறைய விமர்சனம் எல்லாம் நல்லா இருந்தாங்க. ஆனா கமர்ஷியலி பெருசா போல எங்களுக்கு அந்த ப்ரமோஷனை பத்தியும் தெரியல. நான் இது சொல்ல வர்றதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு ஒரு ஜூனியர் நடிகராக வந்திருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட 300-400 பேர் வந்திருந்தாங்க. என்கிட்ட சார் எனக்கு ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட மேனேஜர் மூலமாக இன்னொருத்தர் வந்துருந்தாங்க. சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டேன். கண்டிப்பா அவரை பார்த்த போது எனக்கு ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சிச்சு. அவர் ஃபேஸ் பார்த்துட்டு, அவர் பேச்சு பார்த்துட்டு எல்லாமே. இப்போ நான் சொன்னேன், சரி நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், 400 பேர் வெளியே நிற்கிறாங்க, ஒரு வாய்ப்பு தரேன், நான் ஒரு ஓப்பனா சொல்றேன், இப்போ சொல்றதுக்கு தப்பு இல்லை, ஒரு 1000 rupees நான் பெர் டே வச்சுட்டு தரேன்னு சொன்னேன். 25 நாள்ட்டாங்க. அப்போ எங்கிட்ட கேட்டேன், சார் அதாவது 1000 சார், நான் 1-2 படம் ஆல்ரெடி நடிச்சிருக்கு சார், நீங்கள் 2000 ஆக்க முடியுமான்னு கேட்டேன். நான் சொன்ன வார்த்தை சொல்றதுக்கு எனக்கு இப்போவுமே எந்த தப்புன்னு தோணலை. நீங்க நடிக்கணும்னா நடிச்சுக்கோங்க, இல்லை அப்படியே ஓடி போயிடும் அப்படின்ட்டாங்க. அது அவரு தான் இந்த யோகி பாபு. இவருப்பா எப்படி இருக்கு நீங்க பாருங்க. ஆனா 5 வருஷம் 6 வருஷத்துக்கு அப்புறம் தாண்டி நான் யோகி பாபுஜி சௌக்கியமானு கேட்ட போது போன் மெசேஜ் கூட அவரு சேவ் பண்ணல, என் நம்பர் என்னன்னு தெரியாது, என் குரல் பார்த்த போது புரிஞ்சிச்சு. வினீஷ் சார் எப்படி இருக்கு சௌக்கியமானு கேட்டேன். நான் அந்த படம் பண்ணி ஒரு 5-6 வருஷம் பினான்சியலி நிறைய சிக்கல் இருந்த டைம்ல தான் அவர் சொல்றது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் தாண்டி தான் நான் இந்த கதை பத்தி பேசினேன். இந்த கதையை பத்தி எதுவும் பேசல, நான் எனக்கு ஒரு கதை சொல்ல வேண்டியதா இருக்குன்னு மட்டும் தான் சொன்னேன். அப்போ போகும்போது இது கூட சேர்ந்து நான் ப்ரொடியூசர் பத்தியும் சொல்லணும். என்னன்னா, போகும்போது நான் ப்ரொடியூசர் கிட்ட சொன்னேன், ஜி நான் யோகி பாபுஜி என்னோட நல்ல நண்பன், இப்போ என் மேல நிறைய பாசம் வச்சிருக்காங்க, நான் ஒரு கதை அவர்கிட்ட தான் சொல்ல போறோம், மறுபடியும் நான் தமிழ் படம் பண்ற மாதிரி இருக்கு, அவர் டேட்டு சொல்லிட்டீங்கன்னா தரேன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஓகேவான்னு கேட்டேன். அப்போ என்னதை விட டெய்லி 2 தடவை 3 தடவை படம் பார்ப்பாங்க. தமிழ் படமா இருக்கட்டும், மலையாள படம், ஹிந்தி படமா இருக்கும். இப்படிப்பட்ட ஒருத்தரை நான் உலகத்திலே பார்த்தேன். நான் சும்மா சொல்லல, நம்ம ப்ரொடியூசர் அந்த மாதிரி ஒரு ஆள். காலையில பார்ப்பாங்க, சாப்பிடும்போது பார்ப்பாங்க, பாத்ரூம் போகும்போது பார்ப்பாங்க, எப்பவுமே பார்த்துட்டு இருக்கு இவரு. 5 நேரம் நமாஸ் பிளஸ் 3 படம், இதுதான் இவரோட முறை. இது எனக்கு எல்லா உலகத்துல எல்லா படம் இவர் பார்த்துட்டு தான் இருக்கு. அவ்வளவு அப்டேட்டா இருக்கு. பேசும்போது எல்லாமே அப்படி இல்லைன்னு உங்களுக்கு தோணலாம், ஆனா அது அப்படியே கிடையாது. அப்போ நான் சொல்றேன் சரி நான் வரேன், யோகி பாபு தானே, ஏதாவது இப்படி படம், அந்த படம் இந்த படம் அதெல்லாம் நிறைய அப்டேட்டா இருக்காரு. கேட்ட உடனே சரி நான் வரேன், டேட்டு சொல்லிட்டீங்கன்னா நான் வரேன்ட்டாங்க. ஓகே சொல்லிட்டீங்கண்ணா. வந்தாச்சு. நான் கதை பத்தி நான் பைண்டட் ஸ்கிரிப்டா வந்தேன், எதுவுமே கதை பத்தி கேட்கல. என் சூழ்நிலை பார்த்து தெரிஞ்சிருக்கலாம். அதை விட ஆனா தீக்குளிக்கும் பச்சை மரங்கிற படத்தை பத்தி அவருக்கு அன்னைக்கே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்துச்சு. சரி
நான் கதையை பத்தி நான் 10 நிமிஷம் தான் சொன்னேன். சரி வினிஷ், அதை கதையெல்லாம் உங்களுக்கு நீங்க ஸ்கிரிப்ட் எதுவும் டீட்டெயிலா சொல்ல வேண்டாம், நான் உங்களுக்கு டேட் தரேன்ட்டாங்க. அப்போமே நான் அடுத்த நாள்ல ஏதோ அட்வான்ஸ் கொடுத்து அதுல இருந்து ஆரம்பிச்ச பயணம். இப்போ கொஞ்சம் சிக்கல்கள் எல்லாமே நடுவில் ஃபினான்ஷியல் சிக்கல் எல்லாமே வந்துருச்சு. அண்ணனை நான் குறை சொல்ல மாட்டேன், நான் கொஞ்சம் ஷெட்யூலாக தான் பண்ணியிருக்கு, அது நம்ம காரணம் தான். அண்ணனை எல்லா பிரச்சனையும் அவர் மேல தள்ளாதீங்க. நிறைய பிரச்சனை ப்ரொடியூசர்ஸோட சிக்கல்கள் எல்லாமே வரும், அது வெளியே சொல்லாம அவங்க ஏதாச்சும் ஒருத்தரை வச்சுதான் அவங்க ஒரு காரணத்தை சொல்லணும். அப்ப யோகி பாபு அண்ணன் இருந்தா நிறைய பேர் இருக்காது. நான் அவரை பத்தி பெருமையா பேசணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல உண்மையா தான் சொல்றேன். நான் பாசிட்டிவா சொல்லுவாங்க, நெகட்டிவா நான் ஓப்பனா அவர்கிட்ட சொல்லியிருக்கு, சொல்ல வேண்டிய. இப்ப நான் உண்மையா சொல்றேன், நம்ம படம் மேல அவரு எந்த தகராறும் பண்ணல, எந்த ப்ராப்ளம் பிரச்சனையும் பண்ணல, கரெக்டா தான் வந்திருக்கு. ஒரு சில சின்ன சூழ்நிலையால ஒரு சில டைம்ல இல்லாம கொஞ்சம் முன்ன தள்ளி போயிரு, சினிமா சகஜம், நான் நம்புறேன். அப்போ இது எல்லாமே இதை தாண்டி நான் பண்ணி முடிச்சிருக்கு. இந்த படம் கண்டிப்பா ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். 3 படம் வருது, அது காமெடி நடிகராக நடிச்ச 3 பேரோட படம் வருது. ஆனா யோகி பாபு அண்ணனோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு படம், இப்படிப்பட்ட ஒரு ஜானர் இது வரைக்கும் பண்ணல. சிரிப்பு என்னங்கிறது கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் தான் அவர் இந்த படத்துல பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நடிகராக ஒரு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தரோட பயணத்துல வித்தியாசமான இதெல்லாம வாய்ப்புகள் எல்லாமே வந்து சேரும், கேரக்டர் ரோல்கள் எல்லாமே வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், ஒரு டேர்னிங் பாயிண்ட் நான் நம்புறேன். அது வெற்றி கிடைக்குமா இல்லையாங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்க படம் பார்த்துட்டு அது சொல்லுங்க. அதை தாண்டி நான் இங்க வந்தாச்சு, எனக்கு எதுவும் தெரியாத சூழ்நிலையில 10-15 வருஷமா நான் இங்க ஒரு தமிழ்நாட்டுக்கார மாதிரி தான் இருக்கு. போயிட்டு வந்துட்டே இருக்கு. எனக்கு எல்லா பிரச்சனத்திலும் அதை தாண்டி ஃபர்ஸ்ட் வந்து நான் நன்றி சொல்றது வந்துட்டு என் ஃபேமிலி, என் ஒய்ஃபு இப்ப என் கூட இருக்கிறாங்க, வந்திருக்காங்க ஊர்ல இருந்து. அவரு எல்லா பிரச்சனை, நம்ம ஒரு கலைஞனா நம்ம ஒரு பயணம் பண்ணும்போது நம்மளை சப்போர்ட் பண்ண வேண்டியவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி. இந்த ஃபேமிலி இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. இங்க சாலிகிராமத்துல எல்லாமே நான் நிறைய பேரை பார்த்துருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா தோணும், எத்தனை பேர், ஆயிரக்கணக்கான 100 பேர் இருக்குங்க, நான் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அலைஞ்சிட்டே இருக்கான். அவங்க சாப்பாட்டு கூட வழி இல்லாம அழிஞ்சிட்டே இருக்கான். அப்புறம் தானே ஒரு கல்யாணம் பண்ணணும், பசங்க அப்படிங்க ஃபேமிலி குட்டி குடும்பம்னு இல்லாம. ஸோ மேரேஜ் எல்லாம முடிச்சவங்களுக்கு ஒரு ஒரு கலைஞராக ஒரு பயணம் பண்ணும்போது கண்டிப்பா நிறைய சிக்கல்கள் வரும். அதெல்லாம தாண்டி நம்ம கூட நிக்கிற ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்தா கண்டிப்பா அந்த ஒரு ஒரு டைரக்டரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி அவங்களோட பயணம் ஈஸியா கொண்டு போகலாம். அது ஒன்று, அதான் நான் ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவிக்கிறது. ரெண்டாவது வந்து அண்ணா எனக்கு டேட்டு கொடுத்து நான் சொல்லியாச்சு. அப்புறம் வந்துட்டு ஜாக்கிர்னா இப்போ இவரை பத்தி நான் பெருமையா சொல்ற மாதிரி இல்லை. ஒரு எந்த படமா இருந்தாலும் சரி நான் நம்புறேன், ப்ரொடியூசர் இஸ் த நம்பர் 1. ப்ரொடியூசர் இல்லைன்னா ஒரு படம் இல்லை. சினிமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொடியூசரை தான் மதிக்கணும். அது யாரா இருக்கட்டும், அவரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். ப்ரொடியூசரை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராமினன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு முக்கியத்தை கொடுத்து அவங்க தான் பெரியவங்கன்னு நம்ம வைக்கல. என்னன்னா நம்ம சாப்பாட்டுக்கு சோத்து அவர் தானே தருது. ஒரு நிறைய எல்லாருக்கும் இப்ப ஒரு ப்ரொடியூசர் மூலமாக தானே நம்ம எல்லாரும் நிறைய பேர் இங்க மேடையில் உட்கார்றதுக்கு காரணமே அவர் தானே. ஸோ அந்த ப்ரொடியூசரை நம்ம எல்லாருமே பாராட்டணும், எல்லா ப்ரொடியூசர்ஸையும் பாராட்டணும். அவங்களுக்கு தான் நம்ம முக்கியத்தை கொடுக்கணும். இல்லைன்னா சினிமா உலகமே கெட்டு போயிடும். அது ஆர்டிஸ்டா இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு முக்கியத்தை கொடுத்து ப்ரொடியூசரை நம்ம 2வது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சா கண்டிப்பா சினிமா உலகமே கெட்டு போயிடும் நான் நம்புறேன். மலையாளமா இருக்கட்டும், தமிழர் எந்த லாங்குவேஜா இருக்கட்டும். ஸோ அதனால என்னோட நன்றி சாக்கிர் பாய் மேல. 2வது வந்துட்டு எனக்கு ஒரு கோ-ப்ரொடியூசர் வந்தாச்சு. படம் பாதி போகும்போது படம் கூட நிப்பாட போற அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது படம் கூட பார்க்காம, ப்ரிவியூ கூட பார்க்காம அவரு சரி தம்பி, நான் உங்களை நம்புறேன், நீங்க சொல்றது நான் நம்புறேன், நான் கோ-ப்ரொடியூசரா ஜாயின் பண்றேன்னு சொல்லி சரவணன் சார் இப்போ வர முடியல, அவர் தம்பி தான் வந்திருக்கா. அவர் மலேசியாவில் இருக்க, வெளியூர்ல இருக்கா, அவர் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அவர் மேலே நான் ஒரு பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு மது அம்பாடி சார், எல்லாரும் சொல்லியாச்சு, 4 தடவை நேஷனல் அவார்டு கிடைச்சானுங்க, 15-16 வாட்டி ஸ்டேட் அவார்டு, எல்லா லாங்குவேஜஸ்லும் இப்போ ஸ்டேட் அவார்டு கிடைச்ச, இத்தனை அவார்ட்ஸ் கிடைச்ச ஒருத்தர் இப்போ லைவா இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது சார் மட்டும்தான். மட்டும் இல்ல, அவரு 76 வயசாச்சு. நீங்க வரும்போது இல்ல அங்கே மைக்கு கொடுத்துடலாம் சொன்னேன். அதெல்லாமே அவரை பொறுத்த வரைக்கும் அசிங்கம் அப்படி சொல்றது. என்னன்னா அவரு
ஒரு மலை கூட ஏறுவார், இப்ப கூட ஏறுவார். 76 வயசுல செம்ம அப்டேட்டடா இருக்குங்க. உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது அவரு தெளிவா லேப்டாப் வச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கும். 3-4 மணி நேரம் தான் தூக்கம். நீங்க பாக்குற மாதிரியே இல்லை அவரு. ஸோ லேப்டாப் செம்ம ஃபுல்லா அப்டேட்டா இருக்கும். எது புது கேமரா வந்திருக்கா, என்ன சாஃப்ட்வேர் புதுசா வந்திருக்கு, எல்லாமே அப்டேட்டா இருக்கு. ஸோ அது எல்லாமே பார்க்கும்போது நம்மள எல்லாமே இப்பவுமே வயசாச்சுன்னு தோணுது. ஸோ அது எங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு பெரிய அற்புதம். ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். ஸோ அதை தாண்டி இங்க வந்த போது நான் தானு சாரை போய் பார்த்தேன். தானு சாரு என் மேல எதுவும் பாசம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவருக்கு. ஆனா தானு சார் என் கூட நின்று இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆடியோ அவரு தான் எடுத்திருக்கா, எல்லாமே நிறைய விஷயங்கள் அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கா. இப்போ பிவிஆர் மூலமா டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் படம், கேரளாவில் கூகுள் மூலமா டிஸ்ட்ரிபியூட், எல்லாத்துக்குமே காரணம் அவரு தான். நான் அவரை ஒரு பெரிய என்னோட ஒரு ஒரு பெரியவருங்கிறது இல்லை, ஒரு அப்பா மாதிரி நான் அவரை நான் வைக்கிறேன். எனக்கு அந்த அவ்வளோ பாசம் அவர் மேல இருக்கு. அவரை வர முடியல இன்னைக்கு, அவருக்கு கொஞ்சம் பிஸியா வெளியூரா இருக்குங்கிறதுனால முடிஞ்சா வரேன்னு சொல்லியிருக்கு. அவர் மேல நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி என்னோட நண்பன், அன்புக்குரிய நண்பன் ஆறுமுகம் தலைவர், ஆறுமுகம் தலைவர் இங்க இருக்கிறாங்க. மதுரையிலிருந்து எனக்காக மட்டும் வந்திருக்கா. என்னோட எல்லா கஷ்ட காலத்திலையும் கஷ்டத்திலையும் என் கூட இருந்திருக்காங்க அவர் அன்புக்குரிய நண்பர். அவருக்கு நான் பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். அது மாதிரி இப்போ நான் 1 மாசம் மட்டும்தான் பார்த்தது. ஆனா இங்க வந்துட்டு நான் தனஞ்சயன் சார் மாதிரி ஒரு இடத்துல நான் பார்த்ததே கிடையாது. மதுசாரை பற்றி நான் சொல்லியாச்சு, செம்ம அப்டேட்டடா இருக்குங்க. இவ்வளோ அப்டேட்டடா இருக்கிற ஒரு ப்ரொடியூசரை நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அஸ் அ ப்ரொடியூசர் இனிமே தான் அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ் உலகத்துக்கு இன்னும் பெருசா தெரியும். நிறைய அவரு பண்ணியாச்சு, அது தெரியாத விஷயம் கிடையாது. தானு சார் மாதிரி தான் அவரு. ஆனா இதுக்கு மேல அவர் வரப்போறேன்னு இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு, பண்ண போறேன்னு நான் நம்புறேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நான் அவருக்கும் தெரிய வைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்துட்டு எனக்கு என் கூட நின்றவங்க நிறைய பேர் இருக்கு, நடிகர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ண, ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ணாம எதுவும் இருக்கல. அந்த அருவிபாலா சொல்லியாச்சு, நான் ஏதோ கோபம் வந்துருச்சு. ஆமா, ஷூட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவனுக்கு கால் வந்துருச்சு, அவன் போயாச்சு. ஒரு லாஸ்ட் ஷாட் இருந்துச்சு, அது பண்ண முடியல. நான் அவன்கிட்ட சொன்னேன், திட்டினேன், நிறைய திட்டினேன். ஆனா கடைசி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அந்த ரஜினி சாரோட படத்தை வேட்டையும் படத்துல அவன் செம்மையா நடிச்சிருக்கான். அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு இதுக்காக அவன் ஓடி போயதுன்னு. ஸோ அதனால நான் அவர் மேல எந்த கோபம் எனக்கு அவருக்கு இல்லை. மற்றவங்க எல்லாமே ஸ்ரீதரா இருந்தாலும் ஸ்ரீதர்ல செம்மையா பண்ணியிருக்கு. கல்கி, வாசந்தி அக்கா, மேனகா, குறிப்பா வந்து சாந்தி ராவ் ஹீரோயினா செம்ம சூப்பரா அவர் சப்போர்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் டெக்னீஷியன்ஸ் பத்தி சொல்லிட்டீங்கன்னா சாபு ஜோசப் இஸ் பிரில்லியன்ட் டெக்னீஷியன், எடிட்டர் மட்டும் இல்லை, அவர் நேஷனல் அவார்டு வின்னர், உங்களுக்கு தெரியும். அவர் செம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கா. அதை விட என்னோட மிகப்பெரிய நண்பன் SN அருணகிரி, அவர் மேலே நான் என் கோ ப்ரொடியூசர் வந்ததுக்கும் எங்கூட எவ்வளோ நாள் கூட பயணம் பண்றதுக்கும் எல்லாமே அவர் செம்மையா சப்போர்ட் பண்ணி கஷ்டத்துல எல்லாமே கூட வந்திருக்கா. அவர் மேல நான் பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு S ஐயப்பன், அவர் ஒரு சாதாரண டைரக்டர் கிடையாது. இனிமேதான் அவங்க பேரு மெய்யழகன் எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்கா. இனிமேதான் அவர் பேரு இன்னும் 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 பெருசா வரும். ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி மிரட்டல் செல்வாயன், குளிக்கும் பச்சை மரத்திலிருந்து அவரு அந்த படத்திலும் செம்மையா பண்ணிருக்கு. இந்த படத்துல ஃபுல்லா அவர் ஒரு டெக்னீஷியனா வரல, அவரால முடிஞ்சது அவரு பண்ணி போயிருக்கு. பணம் அது இது எதுவும் பெருசா என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி பேசி அவரு எதுவும் என்கிட்ட இருந்து பிடிச்சி வாங்கல. அது எல்லாமே செம்ம சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு மேனேஜர் ரவி முத்து என் கூட 3 வருஷமா என் கூட இருக்கு. எல்லா பிரச்சனையிலும் அவரு கூட இருந்திருக்காங்க. அவருக்கும் நன்றி தெரிய வைக்கிறேன். அது மாதிரி அனாமா, குறிப்பா வந்துட்டு அவரு என் டைரக்டோரியல் டீம் 3 வருஷத்துக்குள்ள நிறைய பேர் மாறிடுச்சு. நான் அவரை எந்த குறையும் சொல்ல முடியாது. போயிட்டே இருக்கும்போது நடுவில் வேற படம் வரும். ஸோ அந்த படத்துக்கு அவரு போய் தான் ஆகணும். ஸோ ஒரு 6, 8, 9 பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் சூப்பரா என் கூட சப்போர்ட் பண்ணியிருக்கு. அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஸோ கடைசியா இந்த படத்தை பாருங்க. எல்லா படமும் வெற்றி கிடைக்கணுங்கிறதா நம்மளும் நம்புறேன். இப்போ 3 படம் அப்படிதான் வருது. அடுத்த 16ஆம் தேதி 3 படமும் வெற்றி அடையட்டும். ரொம்ப சந்தோஷம். நன்றி, மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். அண்ணன் இந்த டைரக்டர் வந்து வினிஷாரோட ஃபர்ஸ்ட் படம் தீக்குளிக்கும் பச்சை மரம், அந்த படத்துக்கு நான் தான் போயிட்டு மாஸ்டர் பண்ணேன். பயங்கர ராவான ஒரு படம். அந்த மாதிரி ஒரு இன்னி வரைக்கும் நான் எடுத்தது இருக்கானு தெரியல. அதுக்கப்புறம் பகாசுரனில் பண்ணியிருக்கேன் செல்வராகவன் சாருக்கு. அதுக்கப்புறம் சாமானியனுக்கு அப்புறம் ஜோரா கைத்தட்டுங்க
இந்த படத்துல ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, யோகி பாபு அண்ணன் வந்து ஹீரோ. எனக்கு அது ரொம்ப காமெடியா அவர் பார்த்துட்டு இருக்கலாம் எல்லாம். இதுல ஆக்ஷன்ல எவ்வளவு அடி வாங்கினாருன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரிஜினலா வசந்தி அக்கா வந்து மாணவரே அடிச்சிருக்காங்க. நான் ராவான ஒரு ஃபைட் மாஸ்டரா இருக்கணும்ன்றது அது இல்லை. ஆனா டைரக்டர் அப்படிதான் கேட்பார். அதை வந்து ஒளிப்பதிவாளர் மதும்பட் சார் வந்து தீக்குளிக்கும் பச்சை மரத்துல ஒரு ஒரு மணிமாறனை வச்சு ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு ஃபைட் எடுத்திருப்பேன். அதோட லைட்டிங் பார்த்து இன்னைய வரைக்கும் நான் பார்த்தது இல்லைன்றது தான் உண்மை. உண்மை சார். உங்களோட லைட்டிங்ஸ் நான் வந்து ரொம்ப நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேமராமேன் மதும்பட் சார் பெரிய ஜாம்பவனுக்கு கூட ஒர்க் பண்றது பெரிய விஷயம் அப்படின்ட்டு. யோகபவன நீங்க கஷ்டப்படுறதுக்கு சத்தியமா சொல்றேன், டேரக்டர் தான் எல்லாமே. என்னோட இயக்குனர் வந்து வேற லெவலு. வேற என்னன்னு சொல்லணும்னா ரால அப்படி அந்த ஒரு ஸ்பெஷல்னு சொல்லுவேன். பாலா சார் எப்படியோ அதுக்கு ஈக்குவல் தான் வினிஷா. அதுக்கேற்ற மாதிரி தான் கேமராமேன் சாரும் மதுமட் சாரும். இதுல ஒர்க் பண்ண அனைத்து ஒரு எல்லா படத்துக்கும் நான் எதுவும் சொல்றது ஒன்றும் புரியல எனக்கு. எல்லா வெற்றி படங்களிலும் இந்த படமும் வெற்றி அடையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.